ஓகே. அடுத்து இங்கே பாருங்க, இப்போ எப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சூடோ காலம் அப்படின்ற டாபிக் பார்க்குறோம். என்ன டாபிக் பார்க்குறோம்? சூடோ காலம் இல்லை. ஸோ இந்த சூடோ காலம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ எப்படி வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்னா டூயல் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த டூயல் அப்படின்றது என்ன? யார் அந்த டேபிளை கிரியேட் பண்ணா? ஆரக்கிள் அந்த டேபிளை கிரியேட் பண்ணாலும் என்ன சொல்லுவோம்? ஆரக்கிளோட ப்ரீ டிஃபைன் டேபிள்னு சொல்லுவோம். இது வந்து என்ன சொல்லுவோம்னா ஆரக்கிளோட ப்ரீ டிஃபைன் டேபிள்னு சொல்லுவாங்களா. ஸோ ஏன் அப்படின்னா இது ஆரக்கிளோட ப்ரீ டிஃபைன் டேபிள்னு சொல்கிறோம்? இது யார் கிரியேட் பண்ணா? ஆரக்கிள் கிரியேட் பண்ணாங்க. அதனால இது என்னன்னு சொல்றோம்னா ஆரக்கிளோட ப்ரீ டிஃபைன் டேபிள்ங்களா. ஸோ ஆரக்கிள் எப்படி நமக்கு ப்ரீ டிஃபைனாக ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களோ இல்லை ப்ரீ டிஃபைனாக ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் காலமையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. எதையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க? காலம் இல்லை. ஸோ அந்த காலத்தை நம்ம என்ன காலம் சொல்ல போறோம் அப்படின்னா சூடோ காலம். அந்த காலத்தை என்ன காலம் சொல்ல போறோம்? சூடோ. அப்போ ஆரக்கிள் கிரியேட் பண்ண அந்த காலமை என்ன காலம் சொல்ல போறோம்? சூடோ காலம். அந்த காலத்தை என்ன காலம் சொல்லும்? சாரி. ஸோ அந்த காலத்தை என்ன காலம் சொல்ல போறோம் அப்படின்னா சூடோ காலம் அப்படின்னு சொல்ல போறோம். புரியுதா? ஸோ ஆரக்கிள் கிரியேட் பண்ண டேபிள் வந்து என்ன டேபிள்னு சொல்லுவோம்? ஆரக்கிளோட ப்ரீ டிஃபைன் டேபிள்னு சொல்லுவோம் இல்லை. ஸோ ஆரக்கிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த காலம்னா என்ன காலம் சொல்ல போறோம்? சூடோ காலம் இல்லை. ஸோ இது வந்து சூடோ காலம் சொல்லிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்லிக்கலாம்னா ஆரக்கிளோட அவ்வளோதான். ஆரக்கிளோட என்னன்னு சொல்லிக்கலாம்னா ப்ரீ டிஃபைன் காலம்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இல்லை நோட் பண்ணிக்க. ஸோ ஆரக்கிள் கிரியேட் பண்ண டேபிள் வந்து என்ன டேபிள் சொல்ல போகிறோம்? ஆரக்கிளோட ப்ரீ டிஃபைன் டேபிள். ஆரக்கிள் கிரியேட் பண்ண காலம் என்ன காலம் சொல்ல போகிறோம்? சூடோ காலம் சொல்லிக்கலாம். அப்படின்னா என்ன காலம் சொல்லிக்கலாம்? ஆரக்கிள் ப்ரீ டிஃபைன். ஓகே. எதுக்கு இந்த காலமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். இங்கேயுமே இப்போ இப்படி வச்சுக்குவோம். நம்ம எந்த யூசரில் லாகின் பண்ணிக்கோம்? எந்த யூசர் லாகின் பண்ணிக்கோம்? ஹச்ஆன்ற யூசர் லாகின் பண்ணிக்குமா? இப்போ நான் எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் எந்த யூசர் லாகின் பண்ணிக்கேன் அப்படின்னா யூசரோட நேம் தெரிஞ்சுக்கணும். எது தெரிஞ்சுக்கணும்? என்ன கொடுத்தலாம்? ஷோ யூசர் அப்படின்றது என்ன? அதோட என்னது? கமெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு என்ன யூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த யூசரை லாகின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு காலம் இருக்கு. இல்லை இங்கே கொடுத்துரு செலக்ட் யூசர். என்ன கொடுத்துறேன்? யூசர். செலக்ட் அப்புறம் கொடுக்குறது எப்பவுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காலம் நேம். என்னன்னு சொல்லுவோம்? காலம். அப்போ இங்கே நான் செலக்ட் யூசர் அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேங்களா. யூசர் ஃப்ரம் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா டூயல். இப்போ நம்ம காலமோட நேம் என்ன? யூசர். அப்போ இங்கே இதை எதை பிரிண்ட் பண்ணுது? ஹெச்ஆர் பிரிண்ட் பண்ணுதா? ஸோ இங்கே இப்போ நம்ம காலேஜ்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்க. காலேஜோ இல்லை ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா போன உடனே ஜாபுக்கு போனால் நமக்கு என்ன கொடுத்துருவோம்னா ஒரு எம்ப்ளாய் ஐடி கொடுத்துருவாங்களா. அதே மாதிரி நம்ம காலேஜ் போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு கொடுத்துருவாங்களா. அதே மாதிரி தான் நம்ம டேட்டா பேஸில் இருக்குது பார்த்தீங்களா. டேட்டா பேஸில் இருக்க ஒரு யூசருக்குமே ஒரு டேட்டா பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் நம்பர் ஆஃப் யூசர் இருப்பாங்களா. டேட்டா பேஸில் இருக்க ஒரு யூசருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐடி இருக்கும். கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஐடி. அந்த ஐடியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படி கொடுக்கலாம். அதுக்கு என்ன காலம் இருக்கு அப்படின்னா யூஐடி. என்ன காலம் இருக்கு? யூஐடி. இந்த யூஐடி காலம் வந்து என்ன சொல்ல போனா யூசரோட ஐடி அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்ல போறோம்? யூசரோட ஐடி. யூசர் ஐடி ஃப்ரம் என்ன கொடுத்தோம்? டூயல். அப்போ யாருமே நமக்கு யூசரோட என்ன பிரிண்ட் இருக்கு? ஐடி பிரிண்ட் ஆகா. அப்போ நான் எந்த யூசர் லாகின் பண்ணிக்கேன் அப்படி தெரிஞ்சுக்கிறது என்ன கொடுக்கலாம்? யூசர். எந்த யூசரோட ஐடியை கெட் பண்றது? ஸோ இந்த யூசர் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கரண்டா எந்த யூசர் லாகின் பண்ணிக்கீங்களோ இல்லை கரண்டா எந்த யூசர் லாகின் பண்ணிக்கலோ அந்த யூசரோட நேம் இல்லை கரண்டா எந்த யூசர் லாகின் பண்ணிக்கீங்களோ அந்த யூசரோட ஐடி இல்லை இங்கே இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா கரண்ட் டேட் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? கரண்ட். சொல்லுங்க. சரி. அப்ப சிஸ்டேட் அப்படின்றது என்ன? சிஸ்டேட். இங்க என்னது? காலமோட நேம். இந்த காலம் யார் கிரியேட் பண்ணா? ஆரக்கிள். யார் கிரியேட் பண்ணா? ஆரக்கிள் கிரியேட் பண்ணால அந்த காலம் வந்து நம்ம என்ன காலம் சொல்ல போறோம்? சூடோ காலம். ஸோ இப்படி இதனால தான் நமக்கு இதுக்கு முன்னாடி சிஸ்டேட் யூஸ் பண்ணும்போது நமக்கு டேட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. புரியுங்களா? ஸோ இப்போ சிஸ்டேட் அப்படின்றது என்ன? ப்ரீடிஃபைன் காலம். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கரண்ட் சிஸ்டம் டேட் வந்து கெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணிக்கோம். இப்போ எனக்கு டேட் வேணும், டைம் வேணும். என்ன வேணும்? செலக்ட் என்ன கொடுக்கலாம்? என்ன கொடுக்கலாம்? அப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னா டேட்டும் பிரிண்ட் ஆச்சு, கூடவே எதுவும் பிரிண்ட் ஆயிருக்கு, டைம் ரீஜன் எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ இப்போ டேட் ப்ளஸ் டைம் ரெண்டுமே என்ன கொடுக்கலாம்?
டைம் ஸ்டாம்ப்ல. ஸோ நீங்கள் ரெண்டு டூலில் எந்த டூல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூலை தான் யூஸ் பண்ணணும்னா கிடையாதுங்களா. ஸோ எதை யூஸ் பண்ணாலும் நமக்கு என்ன தான் வரப்போகுது, சேம் ரிசல்ட் தான் இருக்கும். புரியுங்களா? நோ பண்ணி காலம் ஒரு நேம் ப்ரோ. சரி, அப்போ நான் கரண்ட்டாக எந்த யூஸரில் லாகின் பண்ணிக்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன காலம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கரண்ட்டாக லாகின் பண்ணிக்க யூஸரோட ஐடியா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கரண்ட்டாக எனக்கு கரண்ட் சிஸ்டம் டேட் வேணும்னா டேட் ப்ளஸ் டைம் ரெண்டு வேணும்னா சிஸ்டம் டைம் இல்லை இங்கே. இப்போ நம்ம எப்படி வச்சுக்குவோம், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட் கிளம்பி சேலரி கிளம்பி எடுக்க போகிறோம். என்னென்ன கிளம்பி எடுக்க போகிறோம், ஃபஸ்ட் கிளம்பி சேலரி கிளம்பி எடுக்க. எப்படி எடுக்கலாம், செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம், நம்ம என்ன கொடுக்கலாம் சேலரி ஃப்ரம் என்ன கொடுக்கலாம் எம்ப்ளாயிஸ். இப்போ நமக்கு என்னென்ன காலம் வந்துடும், ஃபர்ஸ்ட் நேம் காலமும் சேலரி இல்லை இங்கே இருக்குமே. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வர்ற ரிசல்ட் இருக்கு பார்த்தீங்களா, ரிசல்ட்டில் வர ஒரு ரோக்குமே ஓகேங்களா, ஒரு ரோக்குமே எனக்கு என்ன ஜென்ரேட் ஆகும்னா ஒரு ரோ நம்பர் ஜென்ரேட் ஆகும். என்ன ஜென்ரேட் ஆகணும், ரோ நம்பர் ஜென்ரேட் ஆகுங்களா. ஸோ ரோ நம்பரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஏதாச்சும் ஒரு காலம் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு ஒரு காலம் இருக்குது. அந்த காலமோட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரோ நம். அந்த காலமோட நேம் என்ன, ரோ நம் இல்லை. ஸோ இங்கே இப்போ படிச்சோம் நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா கமா ரோ நம் ஓகேங்களா. அப்போ இது எத்தனாவது காலம், தேர்டு. இந்த தேர்ட் காலம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிசல்ட்டில் ஓகேங்களா, ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, ரிசல்ட் வரும்போது ஒரு ரோக்கு என்ன பண்ணுறேன் ஜென்ரேட் பண்ணிட்டே வரும் அப்படின்னா ஒரு ரோ நம்பர் ஜென்ரேட் பண்ணிட்டே வரும் ஓகேங்களா. இந்த ரோ நம்பர் எங்கே தான் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா ரிசல்ட் தான் ஜென்ரேட் ஆகும். எங்கே தான் ஜென்ரேட் ஆகும், ரிசல்ட் வருது பார்த்தீங்களா, ரிசல்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் ரோ ரிசல்ட் வந்து ஜென்ரேட் ஆகுமா, அதுக்கடுத்து 1 கொடுத்துரும், அடுத்த ரோ ஜென்ரேட் ஆகுதா 2, அடுத்த ரோ ஜென்ரேட் ஆகுது 3, இப்படி என்ன ஆகிட்டே வரும்னா ஒரு ரோக்கு என்ன கொடுத்துட்டே வரும் நம்பர் இல்லை. அப்போ ரிசல்ட்ல வர ஒரு ரோக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துக்கலாம், என்ன காலம் யூஸ் பண்ணிக்கலாம், ரோ நம். இந்த காலம் யார் கிரியேட் பண்ணா, ஆரம்பில் கிரியேட் பண்ணா இந்த காலம் என்ன காலம் சொல்ல போறோம் இல்லை இங்கே இருமே. இப்போ இப்படி வச்சுக்குவோம், நான் இப்படி வச்சுறேன் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 90 அப்படின்னு கொடுத்தோம். என்ன கொடுத்துருவோம் 90 இல்லை. இப்போ பாருங்களேன், இப்போ எத்தனை ரோ வருதோ அத்தனை ரோக்கு மட்டும் ரோ நம்பர் ஜென்ரேட் இருக்கா. அப்போ இந்த ரோ நம்பர் எங்கே தான் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா ரிசல்ட் தான் ஜென்ரேட் ஆகும். எங்கே தான் ஜென்ரேட் ஆகும், ரிசல்ட் தான் ஜென்ரேட் ஆகும். அதே டைமில் வர்ற ரிசல்ட் இருக்கு பார்த்தீங்களா, வர்ற ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இந்த ரோ நம்பர் என்ன ஆகும்னா வேரி ஆகிட்டே போகும். 10 ரூபா வருதுன்னா 10 ரோ நம்பர் ஜென்ரேட் ஆகும் இல்லை. 20 ரூபா வந்துச்சுன்னா 20 இல்லை. 3 தான் வருது அப்படின்னா 3, ஒரே ஒரு ரோ தான் வருதுன்னா அதுக்கு ஏதாவது அந்த ஒரு ரோ தான் ஜென்ரேட் ஆகும் இல்லை. அப்போ இந்த ரோ நம்பர் எதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம், எங்கே
வர்ற ரிசல்ட்ல அந்த பாயிண்ட் வரை போகலாம். வர்ற ரிசல்ட்ல எனக்கு ஒரு ரோ நம்பர் ஜெனரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன காலம் யூஸ் பண்ணிக்கலாம்? இது எங்கெல்லாம் ஜெனரேட் ஆகும்? ரிசல்ட்லாம் ஜெனரேட் ஆகும் இல்லை? எங்கே தான் ஜெனரேட் ஆகும்? ரிசல்ட்லாம் ஜெனரேட் ஆகும் இல்லை? நோ பண்ணி அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரோ நம்பர் ரிசல்ட்லாம் ஜெனரேட் ஆகும். எங்க இருக்காது அப்படின்னா டேபிள்ல இருக்காது, ரிசல்ட்லாம் ஜெனரேட் ஆகும். பண்ணிக்கலாம். அப்போ வர ரிசல்ட்ல ஒரு ரோக்கு ஒரு நம்பர் ஜெனரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன காலம் யூஸ் பண்ணிக்கலாம்? ரோ நம்பர். ஸோ இயர்மே அடுத்து இப்போ நம்மகிட்ட ஒரு டேபிள் இருக்கு. என்ன டேபிள் அப்படின்னா T1 அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கா. T1 டேபிளுக்கு எல்லா காலமும் செலக்ட் பண்ணலாம். எப்படி செலக்ட் பண்ணலாம்? செலக்ட் ஆல் ஃப்ரம் என்ன கொடுக்கலாம்? T1. இப்போ T1 டேபிளில் எத்தனை காலம் இருக்கும்? எத்தனை காலம் தான் இருக்கு? ஒரே ஒரு காலம் தான். 4 காலம் கொடுக்குறேன். எத்தனை காலம் தான் இருக்கு? ஒரே இயர்மே. இப்போ என்ன வச்சோம்னா அப்போ அந்த ஒரே ஒரு காலம் இல்லை. இப்போ எனக்கு இந்த ரிசல்ட் ரோ நம்பர் ஜெனரேட் பண்ணணும்னா எங்கே என்ன ஜெனரேட் பண்ண என்ன கொடுக்கலாம்? என்ன கொடுக்கலாம்? இந்த ரோ நம்பர் எங்கே ஜெனரேட் பண்ணும்? ரிசல்ட் தான் ஜெனரேட் பண்ணும். ஓகேங்களா? ஜெனரேட் ஆகிடலாம். இப்போ இப்படி வச்சுக்கோங்களா. இதே மாதிரி நம்மகிட்ட இன்னொரு காலம் இருக்கு. அந்த காலமோட நேம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ரோ ஐடி. என்ன இருக்கு? ரைட். யூசர் ஐடி அப்படின்னு நான் ஒன்று சொன்னேங்க இருக்கலாம். யூஐடி. இந்த யூஐடி எங்கே ஜெனரேட் ஆகும்? யூசருக்கு ஐடி. அப்போ அது எங்கே ஜெனரேட் ஆகும்? டேட்டாபேஸ்ல ஜெனரேட் ஆகும். என்ன ஜெனரேட் ஆகுமா? ஸோ அதே மாதிரி ரோ ஐடி அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. என்ன காலம் இருக்கு? ரோ. இந்த ரோ ஐடி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ நம்மகிட்ட ஒரு டேபிள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் T1 அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னா இந்த T1 டேபிள்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நியூவா ஒரு ரோவை இன்சர்ட் பண்றீங்க. எதை இன்சர்ட் பண்றீங்க? நியூ ஒரு ரோ இன்சர்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு ரோ இன்சர்ட் பண்ணி முடிச்ச உடனே ஆர்க்ல என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டேபிள்ல அந்த ரோவுக்கு என்ன ஜெனரேட் பண்ணும் அப்படின்னா ஒரு ரோ ஐடியை ஜெனரேட் பண்ணி ஏன்னா ஜெனரேட் பண்ணிடும். இந்த ரோ ஐடி எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிரும். எங்க ஸ்டோர் ஆயிரும்? ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க ரோவை இன்சர்ட் பண்ணி முடிச்ச உடனே ஓகேங்களா இன்சர்ட் பண்ணி முடிச்ச உடனே ஆர்க்ல ஆட்டோமேட்டிக் என்ன ஜெனரேட் பண்ணும்னா அந்த ரோக்குன்னு ஒரு ஐடி ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கோங்களா. அந்த ஐடி எங்க போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோங்க. ரோ நம்பர் எங்க ஜெனரேட் ஆகும்? ரிசல்ட். ரோ ஐடி எங்க ஜெனரேட் ஆகும்? டேட்டா பேஸ்ல ஜெனரேட் ஆகும். எங்க ஜெனரேட் ஆகும்? டேட்டா பேஸ். நான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இப்போ காமிக்கிறேன். இதான் பாத்தீங்க அப்படின்னா ரோ ஐடி. இதான் என்னது? ரோ ஐடி. ஸோ இந்த ரோ ஐடி எப்பயுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா யூனிக்கா மட்டும்தான் இருக்கும். எப்பயுமே என்னதான் இருக்கும்? யூனிக்கா. ஸோ மொத்தம் மினிமம் எத்தனை இருக்கும்னா ஒரு 16 to 18 டிஜிட் இருக்கும். எத்தனை டிஜிட் இருக்கும்னா 16 டிஜிட் இருக்கும். அப்படின்னா ஓகே 18 டிஜிட் இருக்கும். எத்தனை டிஜிட் இருக்கும்? 18. ஸோ இங்கே வருமே இப்போ வந்திருக்க எல்லா இதுவுமே பாருங்க லாஸ்ட் இது என்ன இருக்கு? சிடி அப்படின்னு வந்திருக்கா. ஸோ இந்த ரோ ஐடி எப்பயுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா யூனிக்கா மட்டும்தான் இருக்கும். எப்பயுமே என்ன இருக்கும்? யூனிக்கா மட்டும்தான் இருக்கணும். அங்கே என்ன வராது அப்படின்னா டூப்ளிகேட்ஸ்லாம் வராது. அங்கே என்ன வராது? டூப்ளிகேட்ஸ் வரும். அப்போ ரோ ஐடி எங்கே ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா எங்கே ஜென்ரேட் ஆகும்? யார் ஜென்ரேட் பண்ணுவோம்? ஆர்க்லேயே ஜென்ரேட். ரோ நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரிசல்ட்ல ஜென்ரேட் பண்ணிக்குவோம். பட் ரோ ஐடி யார் ஜென்ரேட் பண்ணுவோம்? ஆர்க்கிள். எப்போ ஜென்ரேட் பண்ணும்? நம்ம ரோவை எப்போ இன்சர்ட் பண்ணுமோ அப்பயே ஜென்ரேட் ஆகும். புரியுங்களா? ஸோ ஒரு ரோக்குமே ஆர்க்கிள் என்ன பண்ணிக்கணும்னா ஒரு ரோ ஐடி ஜென்ரேட் பண்ணிக்குவோம். அந்த ரோ ஐடி எப்பயுமே எப்படி தான் இருக்கும்? யூனிக்கா மட்டும் தான் இருக்கும். இந்த எல்லா பாயிண்டையும் நோட் பண்ணிக்கோங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோ நம்பர் ரோ ஐடி.
நோட் பண்ணியாச்சுங்களா? இல்ல ரோ ஐடி எங்க ஜெனரேட் ஆகும் அப்படின்னா எங்க ஜெனரேட் ஆகும்? ரோ நம்பர் எங்க ஜெனரேட் ஆகும்? இல்ல இங்க இருமே. இப்போ நம்ம மட்டும் இப்படி வச்சுக்குவோம். இப்போ என்ன கொடுக்குற அப்படின்னா இங்க ஓகே ரோ நம் அப்படின்னு கொடுத்துருவீங்களா? ரோ நம்பர் கொடுத்துரும் அப்படின்னா அது என்ன காலம்? ரோ நம்பர் காலம். ஓகே யாருமே இப்போ எனக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாரோட ரோ நம்பர் ஓகேங்களா 3 இருக்கோ, யாரோட ரோ நம்பர் 3 இருக்கோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி செலக்ட் பண்ணலாம்? வேர் ரோ நம் ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம்? என்ன கொடுக்கலாம்? 3. என்ன வருது? ஏன் இந்த ரோ நம்பர் எங்க தான் ஜெனரேட் பண்ணும்? அப்ப இதை வந்து நம்மளால எங்க யூஸ் பண்ண முடியாது? கண்டிஷன்ல யூஸ் பண்ண முடியாது. அதாவது கண்டிஷன்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த T1 டேபிள்ல என்ன காலம் இருக்கணும்? ரோ நம்பர்னு ஒரு காலம் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஃபில்டர் பண்ணும். இப்ப T1 டேபிள்ல என்ன காலம் மட்டும் தான் இருக்கு? ஏ. இந்த ரோ நம்பரை நம்ம எங்க ஜெனரேட் பண்ணுவோம்? ரிசல்ட்லாம் ஜெனரேட் பண்ணுவோம். அப்ப ரிசல்ட்டை ஜெனரேட் பண்ணும்போது இந்த ரோ நம்பர் காலமை வந்து கண்டிஷன்ல யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா யூஸ் பண்ண முடியாது. புரியுங்களா? இப்போ இதே இங்க பாருமே. இப்ப எனக்கு இந்த ரோ ஐடி ஓகேங்களா, இந்த ரோ ஐடி யாருக்கோ அவங்களோட ஏ காலமா எடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? ரோ ஐடி ஈக்குவல் டு 3. ஸோ ஐடி இந்த ஐடியா கொடுத்துருமா? இங்க இருமே ரிசல்ட் வருங்களா? அப்ப நான் வேர் கிளாஸ்ல ரோ ஐடியை யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா இந்த ரோ ஐடி எங்க இருக்கு? டேட்டா பேஸ்ல இருக்கு. இந்த ரோ ஐடி எங்க இருக்கு அப்படின்னா டேட்டா பேஸ்ல இருக்கு. அப்ப ரோ நம்பர் எங்க இல்ல? டேட்டா பேஸ்ல இல்ல. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரியுங்களா? சோ ஓகேங்களா? நோ பண்ணி டிஃபரன்ஸ் தான் காமிக்கிறேன் ஓகேங்களா? ஸோ ரோ நம்பர் எங்க தான் ஜெனரேட் ஆகும்னா ரிசல்ட் தான் ஜெனரேட் ஆகும். அதனால தான் நம்ம எங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? ரோ ஐடி எங்க இருக்கு அப்படின்னா டேட்டா பேஸ்ல இருக்கு. அதனால தான் நம்மளால எங்க யூஸ் பண்ண முடியுதுன்னா வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ண முடியுது. அப்படியாச்சுங்களா? ஸோ ரோ ஐடி எங்க இருக்கும்? ரோ நம்பர் எங்க ஜெனரேட் ஆகும்? ஓகே இங்க இருமே. இப்போ T1 டேபிள் நமக்கு எத்தனை காலம் தான் இருக்கு? எத்தனை காலம் தான் இருக்கு? இங்க இருமே. எனக்கு இங்க இருக்க 1 டெலிட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அதான் 1 டெலிட் பண்ணணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. கண்டிஷன் மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க ஸ்டேட்மென்ட் சொல்லுங்க. டெலிட் இங்க டெலிட் ஸ்டேட்மென்ட் சொல்லுங்க. டெலிட் ஃப்ரம் T1 where a equal to இப்போ நமக்கு எத்தனை ரோ டெலிட் ஆகும்? எத்தனை ரோ டெலிட் ஆகும்? எனக்கு இந்த டூப்ளிகேட் வேல்யூ மட்டும் டெலிட் பண்ணணும். யூனிக் அப்படி யூஸ் பண்ண முடியாது. என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? அப்போ ரோ ஐடி யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ புரியுதுங்களா? ஸோ அப்போ நான் இப்போ ஏதாச்சும் ஒரு ஒன்று மட்டும் டெலிட் பண்ணணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேர் நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு எந்த ஒன்று டெலிட் பண்ணுமோ போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த ஒன்று டெலிட் பண்ணோம் அப்படின்னா இதோட எதை யூஸ் பண்ணிக்கலாம்? ரோ ஐடி யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் ரோ ஐடி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு டேபிள் இருக்க டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் ஃபைண்ட் பண்ணுங்க.
என்னெல்லாம் ஃபைன் பண்ணுங்க, டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் ஃபைன் பண்ணுங்க, டூப்ளிகேட்ஸ் டேட்டா மட்டும் டெலிட் பண்ணுங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரோ ஐடி. ஓகேங்களா? ரோ ஐடி ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏன் ரோ ஐடியை போய் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ரோ ஐடியில் எப்பவுமே என்ன வேல்யூ தான் இருக்கும் அப்படின்னா யூனிக்கான வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா டூப்ளிகேட்ஸ்லாம் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் டெலிட் பண்ணிக்க முடியல. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரோ ஐடியோட மெயின் ஒரு சின்ன பர்பஸ். ஓகேங்களா? ஒரு டேபிள் ஒரு காலம் தான் இருக்கு, அதுல டூப்ளிகேட் வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி டெலிட் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. ஒரு டேபிள் என்கிட்ட T1 ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள் ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. அந்த ஒரே காலம்ல பார்த்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் இருக்கு. எனக்கு டூப்ளிகேட்ஸ் வேல்யூ மட்டும் டெலிட் பண்ணணும், அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நாங்கள் இப்படி ரோ ஐடி யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா ரோ ஐடி யூஸ் பண்ணி எந்த வேல்யூ டூப்ளிகேட்ஸ் மட்டும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டெலிட் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். புரியுங்களா? நோ பண்ணி ஸோ சூடோ காலம் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டா ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் சூடோ காலம்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன காலம்லாம் இருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் வேர்ட், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல், இப்படி ஒரு 3 காலம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்ன பார்த்துக்கோம் அப்படின்னா இன்னொரு கிளாஸில் பார்த்துக்கோங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் வேல் கர்வெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சீக்வன்ஸ்னு ஒரு டாபிக் வரும். ஓகேங்களா? ஸோ அங்கே யூஸ் பண்ணுவோம். லெவல் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஹைரார்கிக்கல் கொரியா யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்தந்த இது வரும்போது நாங்கள் எடுத்துருக்கலாம். இந்த 3 இருக்குன்னு சொல்லுங்க, நோட் பண்ணிக்கங்க. நான் மறந்துட்டேன், எனக்கு ஞாபகப்படுத்திடுங்க. அதுக்காக நாளைக்கு நான் எடுக்க முடியாது. இது 3மே என்ன காலம் தான் அப்படின்னா இது 3 சூடோ காலம் தான். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே என்ன காலம் அப்படின்னு கேட்டால் நமக்கு சூடோ காலம் தான். ஸோ இந்த 3 காலமே நம்ம இன்னொரு கிளாஸில் எனக்கு ஆச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆரக்கிள் கிரியேட் பண்ண டேபிள் என்ன டேபிள் சொல்லுவோம், ஆரக்கிள் கிரியேட் பண்ண காலம்ல என்ன காலம், யூசர்ன்ற காலம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஐடி யூஸ் பண்ணி சிஸ்டேட் யூஸ் பண்ணி சிஸ்டம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி ரோ ஐடிக்கு ரோ நம்பருக்கு என்ன டிஃபரன்ஸ், ரோ நம்பருக்கு ஓகேங்களா? ரோ ஐடியை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண முடியாது, கண்டிஷனாக ஓகேங்களா யூஸ் பண்ண முடியாது. ரோ நம்பர் வந்து சாரி ரோ நம்பர் தான் எங்கே யூஸ் பண்ண முடியாது, பட் ரோ ஐடி நம்ம எங்கே யூஸ் பண்ணிக்கலாம், கண்டிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். புரியுங்களா? பிகாஸ் ரோ ஐடி வந்து எங்கே ஜெனரேட் ஆகும், புரியுங்களா? இது வரைக்கும் ரோ ஐடி வந்து கண்டிஷன்ல யூஸ் பண்ண முடியும், ரோ நம்பர் யூஸ் பண்ண முடியாது. யாருக்காச்சும் ரூட்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ எவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா சூட காலம். இல்லை. ஸோ இந்த 3 காலமும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இன்னொரு கிளாஸில் ஏதாச்சும் பார்த்துக்கலாம்.